ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மே 31 வந்துட்டு பெய்ட் டிஸ்கஷன் துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அனைத்து தகவலும் ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். ப்ரீ மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி இப்போ நம்ம காலையில் போடுற வீடியோ வந்து இனி வந்துட்டு ஜூன் 1 முதல் பெய்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு பார்க்க முடியும். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த லெவல்ஸ் உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். இது வந்து போன வாரத்தோட வீக்லி ஹை, வீக்லி லோ. இப்போது மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் இன்றைக்கி வந்து மந்த்லி ஃபியூச்சர்ஸோட க்ளோசிங் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரேக் அவுட் கட்டை இருக்கா அப்படின்னா இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில் இல்லை அப்படிங்கிறது. அப்போது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரேக் அவுட் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணணும். அதற்கு இன்பிட்வீனில் இருக்கிற வர நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி தாக்கங்கள் இருக்கும். அப்போ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஆப்ஷன் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்போ கவரிங் அப்படிங்கிறது நடந்தால் மட்டும்தான், ஆப்ஷன் செல்லர்ஸ் கவர் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு இம்பேக்டடை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இது ஒன்று. அடுத்து இதில் ஐடிஎம் ஆப்ஷன்ஸா ஓடிஎம் ஆப்ஷன்ஸா இந்த வாரத்தில் நமக்கு வந்துட்டு இப்போ இது மந்த்லி கான்ட்ராக்டுங்காட்டி இந்த மந்த்து ஃபுல்லாகவே பார்க்க வேண்டிய கட்டாயம். வீக்லியாக எடுத்துட்டோம்னா இந்த கடைசி 4 நாள் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இதில் பார்த்தா 25,079, 24,470. இது நேற்றைய ஹைலோ பார்த்தா 24,864, 24,737. அப்போ மார்க்கெட் பேஸ்டாக பார்த்திங்கன்னா ஒன்று 24,864க்கு மேலே வர்த்தமாகறாங்களா, இல்லை 24,737க்கு கீழே வர்த்தமாகறாங்களா அப்படிங்கிறதை உற்று கவனிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப பேஸ்டு. இதில் அதிகமான வர்த்தகம் அப்படின்னு பார்க்க போனால் 24,800 கால் புட் வந்து வேல்யூம் வைஸ்லேயும் சரி, வேல்யூ வைஸ்லேயும் சரி, ரெண்டுலேயுமே இவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போது 24,800 நம்மளுக்கு ஒரு பேஸ்டு இதாக மாறப்போகுது. காலோட லோ 84, அப்போ 24,884 இவங்களுடைய க்ளோசிங் நியர்பை அதை இதை கொடுக்குறக்கு வாய்ப்பு, அதனால் அதை வச்சுக்கலாம். 24,800 புட் ₹100, அப்போ 24,700. அப்போ 24,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு 24,700. இப்போ நமக்கு ஒரு 130னா நமக்கு 24,670. அப்போ இந்த பேஸ்டு லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கணும். அப்போ 24,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அட்டவணையில் அதுதான் அதிகமான டேர்ன் ஓவர் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் 24,800 டு 24,850 அப்படிங்கிறது ஒரு பேஸ் லெவல். இதை சஸ்டெயின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இதற்கு கீழே வணிகம் நடைபெறும் போதும் இதற்கு மேலே வணிகம் நடைபெறும் போதும் இம்பேக்ட் ஜோன் மாறுபடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பாட்டம் அப்படின்னு எடுத்துட்டா 24,750 பேஸ்டு, 24,720 ஒரு லெவல், 24,660 ஒரு லெவல், 24,900 ஒரு தடுப்பு, 25,000 ஒரு தடுப்பு, 24,822 ஒரு தடுப்பாக இருக்கும். இது வந்து ஆப்ஷன் பிரீமியம் லெவலில் நம்ம போட்டிருக்கக்கூடிய லெவல்ஸ். இது 24,750 காலோடது. இந்த 24,750 காலோட டேட்டாக்கு நம்ம ஒன்றுமே பண்ணல. இங்கே ஆஸ் இட் இஸ் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கோ அதனுடைய லெவல்ஸை அப்படியே நம்ம வந்துட்டு வரைபடத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இதில் க்ளோசிங் வந்துட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டோம் 103 119 காட்டி 110 ரூபாய் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆவரேஜ் க்ளோசிங் அப்படிங்கிறனால காமன் ஏடிஎம். இந்த காமன் ஏடிஎம்மோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்படி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கு இருக்குது. அப்போது இந்த 50 பாயிண்ட்ஸ் 0 பாயிண்ட் வரும்போது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ 24,750 இந்த 750 இந்த கால் புட்டோட வேலை சேமாக இருக்கும். 24,800 வரும்போது யாருன்னா ஃபியூச்சர். நீங்கள் ஸ்பாட்டை பார்க்கக்கூடாது, ஃபியூச்சரை தான் பார்க்கணும். ஃபியூச்சர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஃபியூச்சர்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 16 புள்ளிகள் வித்தியாசம், கால் ஆப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 24,766 ஃபியூச்சர் இருக்காங்க. அப்போது 24,800 வரும்போது கால் ஈக்குவல் டு புட்டை வரும். இந்த ரேட் நமக்கு வந்துட்டு அந்த 110க்கு கீழே இருக்கிறாங்களா மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த அட் த மணியோட ப்ரைஸை இப்போ 110 இருக்கிறது, இன்றைக்கி படிப்படியாக 3:30 போகும்போது அந்த அட் த மணியை 0 பண்ணிடணும். அப்போ 110லிருந்து அது என்ன ஆக போகுதுன்னா டிகே பண்ண வேண்டிய கட்டாயம். இது டிகே நடந்து தான் ஆகணும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பழகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று வந்துட்டு இறங்கி தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போது கால் ஆப்ஷன் கரைஞ்சது வேணால் சொல்லலாம், ஆனால் புட் ஆப்ஷன் ஏன் கரைஞ்சது? அப்போது அந்த டிகே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே அவங்க தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த டேட்டாவை தான் நம்ம தூக்கி உள்ளே போட்டிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது காமன், 105 அப்படிங்கிறது காலோடைய லோ, 24,750 காலோட லோ, 24,750 புட்டோட லோ வந்துட்டு 76, 187 வந்துட்டு புட்டோட ஹை, 282 வந்துட்டு நமக்கு வந்துட்டு காலோடைய ஹை. அப்போ இந்த ஜோன் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த 105லிருந்து 187க்குள்ளே இருக்கக்கூடிய ஜோன் மிக முக்கியமான ஜோன். இதான் காமன் ஏரியா ஜோன் சொல்லுவோம். இந்த இடம் மிக குரூசியல். இதை கடந்து நிற்கிறார்களா இல்லை இதற்குட்பட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டிய கட்டாயம். இதே தான் 24,750 புட்டுக்கும் அதே சேம் டேட்டாவை போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு இதை உற்று கவனிக்கணும். $24,650 எடுத்துருக்கிறோம். இங்கே 24,650 இப்போ இந்த க்ளோசிங் டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துக்கோங்க. 62, 110, 177 இந்த 650 காலாக இருந்தாலும் சரி, 650 புட்டாக இருந்தாலும் சரி, இதை கடந்து என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் நீங்கள் ஆய்வு குறிப்பை எடுத்து லவ் லெட்டர் எழுதணும். இந்த இடத்துல இப்படி இருந்தாங்க, இப்போ இதை எப்படி அவங்க வந்துட்டு போட்டியாளர்களாக பார்த்து இதை பண்ணாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். இந்த 110 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த 850க்கும் சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி 78, 110, 163. அப்போ இதை வந்து அவங்க போட்டியாளராக எப்படி எடுத்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 650 கால் புட், 750 கால் புட், 850 கால் புட். அப்போ மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் மாறோம்னா இதை கடந்து தான் ஒரு டைரக்ஷன்ஸ் மூவ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ அந்த இடத்துலையே உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் அப்போ என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு. இந்த ஆப்ஷன் செயின் ரொம்ப முக்கியம். இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போ வந்துட்டு 20 இருக்குது. இது அப்படியே சஸ்டெயின் ஆகுது, இன்றைக்கி ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ரீமியம் கரைவு வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் மூமெண்ட் கொடுக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். இல்லை ஒரே இடத்துல வச்சும் கூட கரைக்கலாம். அப்போ இங்கே என்னென்னா ஒரே இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பில்ட் ஆகக்கூடாது, டேர்ன் ஓவரும் பில்ட் ஆகக்கூடாது, வேல்யூமும் பில்ட் ஆகக்கூடாது. அதாவது ஒரே ஸ்ட்ரைக்கில் அப்படி பில்ட் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு டிகே அப்படிங்கிறது வந்துட்டு வேகமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கான மார்க்கெட்டாக இருக்காது. அதனால் இதை உன்னிப்பாக பார்க்கணும். அப்போது இந்த இம்ப்ளைட் இப்படி இருக்குன்னா நமக்கு ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் மோடில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த இடத்துல பார்த்தா நமக்கு காலுடைய ப்ரீமியம் நமக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்துட்டு
கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே இறங்கணும். கால் செல்லர் டேக் ஓவர். அப்போ கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணோன்னா மார்க்கெட் ஓப்பன் பிலோ இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ ஓப்பன் பிலோவும் எஸ்டர்டே லோ பிலோவும் இருந்ததுன்னா கால் செல்லர் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இல்லை மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போகலாம், இல்லைன்னா சைடு வேக்குள்ளே அங்கே நிப்பாட்டுறதுக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கே டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கிட்ட வந்துட்டு கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டைம் வேல்யூ வந்து இப்போ கால் செல்லர் கிட்ட இருக்குது. அப்போ இதை அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போது 24,800 டு 24,850 அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக பார்க்கப்படுகிறது. அப்போது 800க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் என்ன ஆக போகுது, 850க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ 0 to ஹீரோ அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க, ப்ரீமியம் எப்படி டிகே ஆக போகுது அப்படிங்கிறதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.